ஹாய் கைஸ், வணக்கம். நான் உங்கள் 111 டேரோட் பை பிரபா பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். 16 ஆகஸ்ட் சனிக்கிழமை, ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? ஸ்பெஷல் நாள். என்ன ஸ்பெஷல் அப்படின்னா கோகுலாஷ்டமி, ஜென்மாஷ்டமி. அந்த ஜென்மாஷ்டமி பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ கிடச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. அந்த ஜென்மாஷ்டமி அன்னைக்கு நம்ம ஒரு ரெமெடி பண்ண போகிறோம். என்ன அந்த ரெமெடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புல்லாங்குழல் வச்சு தான் நம்ம ஒரு ரெமெடி பண்ண போகிறோம். இப்போ கிருஷ்ணனுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது கிருஷ்ணனுக்கு என்ன? புல்லாங்குழல். அந்த புல்லாங்குழல் அவர் எப்பெல்லாம் எடுத்து சந்தோஷமாக இருக்கும்போது அவர் எடுத்து அப்படி புல்லாங்குழல் வாசிக்க ஆரம்பித்தாருன்னா, அதில் வர இசையில் மயங்காதவங்க யாருமே இல்லை. கோமாதா, ராதை அம்மா, அவங்களோட அம்மா, ப்ளஸ் 330 கோடி தேவர்களும் அந்த இசையை ரசிப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்மளுமே ஒரு புல்லாங்குழல் எடுத்து வாசித்தோம்னா அதில் வர இசை வந்து அவ்வளோ இனிமையாகவும் அவ்வளோ சந்தோஷம். நம்மளோட ட்ரெஸ்ஸு, நம்மளோட டென்ஷன் எல்லாத்தையும் மறந்து நம்ம அந்த இசையிலேயே முழுகிடுவோம். ஓகே, இதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுலாஷ்டமி அன்னைக்கு ஒரு புல்லாங்குழல் வாங்குங்க. வாங்கிட்டு கிருஷ்ணர் கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க. போயிட்டு அந்த புல்லாங்குழலை சாமிகிட்ட நல்லா அவங்க கஷ்டத்தை சொல்லி அந்த புல்லாங்குழலை அந்த கோயிலே வச்சுட்டு வாங்க. வச்சுட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. வச்சுட்டு வந்து தான் பாருங்களேன், அந்த நைட்டு கட்டாயமாக கிருஷ்ணர் வருவார். அந்த கோயிலுக்கு அவரோட கோயில் எங்கெங்கே இருக்குதோ அங்கே எல்லா இடத்துலையும் அவர் வருவார். வந்து அந்த புல்லாங்குழல் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற அந்த புல்லாங்குழல் எடுத்து வாசிக்க ஆரம்பிப்பார். வாசித்து வர்ற இசையில் மயங்காத யாருமே இல்லை. ஏன், அவரே வாசித்து சந்தோஷப்படுவார். அதே மாதிரி 330 கோடி தேவர்களும் அதை ரசிப்பாங்க. அப்போ அந்த ரசிக்கும் போது இந்த புல்லாங்குழல் வாங்கி கொடுத்து இந்த இன்பத்தையும் இந்த சந்தோஷத்தையும் நம்மளுக்கு கொடுத்தது யார்? அந்த நபருக்கு அவங்க என்ன வேணுனாங்களோ அது நம்ம கிருஷ்ணன் வந்து கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில், அவங்க கஷ்டத்தை தீர்க்க வேண்டிய கட்டாயத்தில், நிர்பந்தத்தில் வந்துடுவார். அப்படி நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கி வச்ச அந்த